குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் சிங்காநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஆஜராகி கையெழுத்திட்டார். கோவை மாநகராட்சி தனி அலுவலர் கடந்த 3 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட 4000க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் எதுவும் மாநகராட்சி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படாத மர்மம் என்ன என்று கோவை மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தனது அறிக்கை மூலமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக கோவை ஆலயம் பவுண்டேஷன் நிறுவனரும் இயக்குநருமான தங்கராஜ் என்பவர் குனியமுத்தூர் போலீசில் புகார் செய்தார். அதில் மாநகராட்சி பணிகள் தொடர்பாக கார்த்திக் எம்எல்ஏ விமர்சனம் செய்யும் போது தன்னையும் சேர்த்து அவதூறாக விமர்சனம் செய்துள்ளார். எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக விசாரித்த குனியமுத்தூர் போலீசார் கார்த்திக் எம்எல்ஏவை இந்திய தண்டனை சட்டம் 153, 504, 505, 1B ஆகிய 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் தனக்கு முன் ஜாமீன் வழங்க கோரி கார்த்திக் எம்எல்ஏ கோவை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது. மனுவை விசாரித்த நீதிபதி கார்த்திக் எம்எல்ஏ தினமும் காலை குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து இட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் திமுக நிர்வாகிகளுடன் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் கையெழுத்திட்டார். அந்த சாலையினுடைய நீளம், அதனுடைய அகலம், அந்த சாலை அமைப்பதற்கு இத்தனை ரூபா செலவாகும் அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு அதில் இருக்குது. பார்த்திங்கன்னா சராசரியாக ஸ்ரீபதி தேட்டரிலிருந்து சுங்கம் சிந்தாமணி வரைக்கும் ஒரு சாலை அமைக்கணும்னா 1 கோடி ரூபா செலவாகும். அப்போ ஒரு தீர்மானம் என்பது 1 கோடியிலும் ஒரு தீர்மானம் இருக்கும், 10 லட்சத்தில் இருக்குது, 5 லட்சத்தில் இருக்குது, 5 கோடியிலும் இருக்குது. அப்படி கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட நான் அன்றைக்கு அறிக்கை கொடுத்தப்போ 4000 தீர்மானம். இன்றைக்கி 2017, இன்றைக்கி 2021 ஆயிடுச்சு. 2021 என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6000 தீர்மானங்களுக்கு மேல் இன்றைக்கு வரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் திட்டமிட்டு ஏன் எதற்காக அந்த தீர்மானங்கள் மறைக்கப்பட வேண்டும், ஆகவே அதில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்பதைத்தான் மக்கள் மன்றத்தில் எடுத்து சொன்ன. அதற்காக என் மீது வேண்டுமென்றே ஒருவர் என் மீது வழக்கு கொடுத்து என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த வழக்கை பற்றியெல்லாம் நாங்கள் அஞ்சப்போவதில்லை. இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற பல்வேறு அவலங்கள், ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். எத்தனை வழக்குகளை போட்டாலும் அந்த வழக்குகளை எங்களது கழகத் தலைவர், அன்பு தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டுதலில் நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக இந்த அரசை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.